9 வியாழக்கிழமை ஸ்ரீ சக்கரத்துக்கு பூஜை பண்ணுங்க. முடிஞ்ச அங்காள பரமேஸ்வரி கூட சேர்த்துங்க. அங்காள பரமேஸ்வரிக்கு அவ்வளவு பெரிய சக்தி உண்டு. 9 வியாழக்கிழமை வீட்டுல அங்காள பரமேஸ்வரி படத்தை வச்சு வணங்குங்க. உப்ப நீங்க வாங்கி யாராட்டா கொடுங்க, தானம் கொடுங்க. இல்ல அன்னசாலை ஏதாவது இருந்துச்சுன்னா கோயில்ல நிறைய சமைப்பாங்க, கூடங்கள் இருக்கும். அந்த கூடம் எடுத்து கொடுங்க. 10 ரூபாய் கொடுங்க, 100 ரூபாய் கொடுங்க. அந்த கல்லுப்புக்கு அவ்வளவு வேல்யூ. அது கல்லுப்புக்கு மட்டும்தான், மத்த உப்பு நான் சொல்ல மாட்டேன். பிரபஞ்சத்தினுடைய முழு ஆற்றல் கல்லுப்புக்கு உண்டு. ஒரு சில பொருட்களை மட்டும்தான் பிரபஞ்சத்தினுடைய முழு ஆற்றல் இருக்கக்கூடிய தன்மை உண்டு. அதுல உப்புக்கு அவ்வளோ வேல்யூ உண்டு. தயவு செஞ்சு கடவுள்கிட்ட கேட்கும்போது, பிரார்த்தனை பண்ணும்போது, குலதெய்வத்தை கேட்கும்போது உங்க தேவைக்கு மட்டும் கேளுங்க. கண்டிப்பா அந்த பிரார்த்தனை நிறைவேறும். நீங்க அளவுக்கு அதிகமா நீங்க நினைச்சு எனக்கு வீடு வேணும்னு சொன்னீங்கன்னா 10 லட்சத்தையும் வீடு இருக்கு, 1 லட்சத்துலயும் வீடு இருக்குது, 10 கோடியில வீடு இருக்கு. நீங்க அப்படி போய் பிரம்மாண்டமா அவர்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஐயா என் தேவைக்கு எனக்கு ஒரு வீடு வேணும், நீங்க பார்த்து செய்யுங்க, உங்களுக்கு தெரியும் நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போகும்போது எதிர்பார்ப்பில் நீங்க அதிகமா போனீங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்பில் எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவைகள் உங்ககிட்ட கிடைக்கிறதுக்கான காலதாமதம் அதிகமாக ஏற்படும்.